அண்மை செய்தி. டெல்டா விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க துணை நிற்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினா எழுப்பியிருக்கிறார். நீர்நிலைகள் நிறைந்து உழவர்கள் கடும் உழைப்பை செலுத்தி நெடுவயல் நிறைய கண்டபோது நீலிக்கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என்றும், கொள்முதல் நிலையங்களை அதிகரித்து நாம் காத்திருந்தோம், ஆனால் அதிகப்படியான மழை பொழிவால் நெல்மணிகள் ஈரமாயின என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். டெல்டா விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க துணை நிற்காமல் நீலிக்கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். டெல்டா விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க துணை நிற்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ள முதலமைச்சர், நீர்நிலைகள் நிறைந்து உழவர்கள் கடும் உழைப்பை செலுத்தி நெடுவயல் நிறைய கண்டபோது நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரித்து நாம் காத்திருந்ததாகவும், ஆனால் அதிகப்படியான மழை பொழிவால் நெல்மணிகள் ஈரமாயதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். உடனே சாகுபடி காலத்திற்கு முன்னதாகவே ஏன் அறுவடை செய்யவில்லை என்றெல்லாம் அதிமேதாவித்தன அரசியல் செய்தார் பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்தவரான எதிர்க்கட்சி தலைவர் எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல்லின் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பிரதமருக்கு கடிதம் எழுதியதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அந்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாகவும், இதோ கழனியில் பாடுபட்ட உழவர்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். போராடும் எங்களுக்கு துணை நிற்க யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் காத்திருக்கிறார் என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர், கூட்டணி அமைத்தால் அதனால் தமிழ்நாட்டுக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும், சுயமரியாதையையும் உரிமைகளையும் அடகு வைக்க மட்டும்தான் கூட்டணி என்று எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா எனவும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். 3 வேளாண் சட்டங்களை மண்டி போட்டு ஆதரித்த எதிர்க்கட்சி தலைவர் ஒருமுறையாவது தலையை சுற்றி நிமிர்த்தி நமது உழவர்களின் கோரிக்கைகளை கேட்க சொல்லியாவது சொல்வாரா? உழவர்கள் நலன் காக்க தமிழ்நாடு ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதால் தான் இத்தனையும் கேட்பதாகவும், ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழவர்கள் உழைத்த உழைப்பு வீணாக கூடாது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் டெல்டா விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க துணை நிற்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.